டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சிலேருந்து வந்திருக்கு ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள், அப்போ நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ். ஸோ இதுலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஜூனியர் இன்ஜினியர் ஃபார் சிவில், மெக்கானிக்கல் அண்டு எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக வந்து எஸ்எஸ்சியோடைய வெப்சைட்டில் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இதற்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 28/3/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18/4/2024 ஏப்ரல் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ த லாஸ்ட் டேட் ஃபார் த மேக்கிங் ஆன்லைன் பேமெண்ட் வந்து 19/4/2024. ஸோ ஆன்லைன் கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22/4 23 வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா 4/6/2024 6/6/2024 போட்டிருக்காங்க. டென்டேட்டிவ் ஃபார் த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேப்பர் 2 பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இதற்கு வந்து லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. டேட் எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தளவில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 விதமான கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா 968 வேகன்சிஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் முடிச்சிருக்கணும். ஆர்எல்ஸ் ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ, மெக்கானிக்கல் அண்டு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நம்ம இதுக்கு இந்த ஜாபை பொறுத்தவரை நமக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 கேட்டகரியில் நீங்கள் எதில் வரீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஓவரால் வேகன்சிஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டு 968 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி வைஸாக வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த இதில் வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வர்றீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்புறமா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஸோ எத்தனை ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மினிமம் வந்து நீங்கள் வந்து அதாவது வந்து ஒரு 18 வயது வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இதற்கான அந்த 14/7/1988 ஸோ இதுக்குள்ளே வந்து பிறந்தவங்களாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பாருங்கள், the candidate must have the born the earlier 2/8/1994 முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறமா பிறந்தவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக வந்து பாருங்கள் இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் SC ST PWDக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிஃபென்ஸ், ஃபேக்ட்ரி இதில் இருக்கவங்களுக்கும் அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னால ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் அதாவது வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் லோட் பண்ணுறது, அதோடய சைஸ் என்னங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அடுத்து வந்து பாருங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கு எவ்வளோ ஃபீஸு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை இதுக்கு வந்து 100 rupees ஃபீஸு. அதர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த விதமான தேர்வு கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் லோடிங் வந்து பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து என்ன சைஸில் இருக்குங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்தளவில் ஆல் ஓவர் இந்தியா நடக்கிறதால ஒவ்வொரு ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க. நம்மளை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 8வதுல அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்நாடுனால நமக்கு வந்து 8வது கேட்டகரியில் நம்ம வருவோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தளவில் திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி, வேலூர், சென்னை, ஸோ இந்த மாதிரி கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து நம்ம சென்டர் வந்து போட்டுக்கலாம். அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனால் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் 1 பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து 100 மார்க்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க.
பேப்பர் 2 பொறுத்தளவில் பாருங்களேன், அதாவது 300 கொஸ்டின்ஸு 100 கொஸ்டின்ஸு 300 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து தெளிவாக படித்து பார்த்துக்கிட்டு நீங்கள் இதுக்கு தேவையான சிலபஸ் எல்லாமே வந்து இப்போ கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் வரீங்களா, மெக்கானிக்கல் வரீங்களா, இல்லைனா இதுக்கு வந்து சிவிலில் வரீங்கன்னா நீங்கள் இந்த சிலபஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தகுதியானவர்கள் வந்து இந்த அதாவது ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படித்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக எனக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.